இளைஞர்களே ஒன்றா சொல்லுதேன் ஒரு இந்தியனாக. என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஐயா வந்துட்டு ஒரு லெவல் போய்கிட்டு இருக்காரு, தேசிய தலைவர் லெவல் போய்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை திருத்த முடியாதுன்னு சிஎம் ஆகிறதுக்கு அவர் போராடலை. தென் மாவட்டத்தில் நம்மளுடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரனும் சிஎம் ஆகிறதுக்கு போராடலை, நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் வந்துட்டு அண்ணாமலை அப்படிங்கிறது வேறு. அண்ணாமலையாகவே வேறு லெவல் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு லெவலு இல்லாமல் சிஎம் ஆகாமல் நம்ம இந்தியா லெவல் போய்கிட்டு இருக்கோம். அதை யோசிங்க இளைஞர்களே. நயினார் நாகேந்திரன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இருந்தாலும் வந்துட்டு தமிழ்நாட்டை மட்டும் காப்பாற்றுனா என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு வாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் படித்தவங்க கூட சேருங்க. உங்களை வந்துட்டு இந்த திராவிட கட்சிகளுக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்கே போராட முடியாது, பொட்டு வைக்க முடியுதாயா? ஜாதி பேரை சொல்ல முடியுதா? ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்ல முடியுதா? என்ன தான் உங்களுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? வேறு லெவல் போய்கிட்டு இருக்குது அரசியல் களம். திருந்துங்கள் இளைஞர்களே, இல்லையேல் திருத்தப்படுவீர்கள். அண்ணாமலை வந்துட்டு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை. நயினார் நாகேந்திரன் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அவர் எம்எல்ஏ, மினிஸ்டரு, ஆல்ரெடி எல்லா அனுபவமும் தெரிஞ்சுக்கிட்டவர். அண்ணாமலை வேறு லெவலுக்கு போனால் தான் அடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்கள் இந்த ஜாதி மதம் இந்த அரசியல் தலைவர்களை வச்சுக்கிட்டு இந்த திராவிடத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இளைஞர்கள் மூளை செலவழிச்சிக்கிட்டு நீங்கள் போராடணும்னு நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி பார்த்துக்கிடுங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையை வேறு, தேசியத்தை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கையை தவிர ஜாதி மத அரசியல் யாருக்கும் கிடையாது. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராகவே இருக்கட்டும், கடைசி வர சிஎம் ஆகிறது நம்மளுடைய கொள்கையே கிடையாது. தமிழன் வேறு லெவல் போகணுங்கிறது தாங்க இது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருந்தேன்னா, நீ திருநெல்வேலியிலே இருந்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நீ வந்துட்டு இந்த ஜாதி மதம் அரசியல் ஆயுதம் துப்பாக்கி என்கவுண்டர் இதே மாதிரி தான் போகும். என்கவுண்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க. தீவிரவாதிகள் வேறு யாரும் இல்லை, அரசியல்வாதிகள் வேறு யாரும் இல்லை. இந்த கூலிகள் அழிக்கப்படணும். அவங்க தான் நக்சலைட்டு. இந்தியாவுக்கு ஆபத்தே அவங்க தான், தமிழ்நாட்டுக்கு ஆபத்தே அவங்க தான். இதுதான் அரசியல். துரோகிகள் அழிக்கப்படுவார்கள். நாட்டின் வளர்ச்சி முக்கியம். தேசிய பாதையில் செல்வோம். பாரத தாயின் வழியில். நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.